ஓம் சக்தி பராசக்தி. சேலம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பிரம்மாண்ட ஊர்வலத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சில வருடங்களுக்கு முன் ஒரு ஊரில் ஒரு ஆன்மீக குரு ஆசிரமம் நடத்தி வந்தார். அந்த ஆசிரமத்தில் சீடர்கள் குருவிடம், குருவே, எங்களுக்கு தினந்தோறும் பலவிதமான சந்தேகங்களை தீர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதேபோல் இன்றும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறி அருள வேண்டும். சீடர்களே, உங்கள் கேள்விக்காக காத்திருக்கிறேன். குருவே, சக்தி பீடங்கள் என்றால் என்ன? இந்த சக்தி பீடங்கள் எப்படி உருவாயின? சீடர்களே, முன்பொரு காலத்தில் பார்வதி தேவி தாக்ஷாயினியாக அவதரித்து சிவபெருமானை மணந்தார். இந்த திருமணத்தை விரும்பாத தாக்ஷாயினியின் தந்தை தக்ஷன் சிவபெருமான் மீது கோபத்துடன் இருந்தார். ஒரு நாள் தக்ஷன் பெரும் யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்திற்கு அனைவரையும் அழைத்த தக்ஷன் சிவபெருமானை மட்டும் அழைக்காமல் அவமானம் படுத்தினார். என்ன சொல்கிறீர்கள் குருவே? சிவபெருமானையே அவமானப்படுத்தினாரா? அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார்? சிவபெருமான் தன்னை அவமதித்ததால் அவரது மனைவி சதிதேவியும் அந்த யாகத்திற்கு செல்லக்கூடாது என்றார். தாக்ஷாயினி என்ற சதிதேவி சிவபெருமானிடம், தயவு செய்து என்னை அனுமதியுங்கள், நான் சென்று என் தந்தை செய்த தவறை அவருக்கு உணர்த்தி தங்களை அழைக்க வழி செய்கிறேன் என்றார். சிவபெருமான் மறுக்கவே சிவனுக்கும் சக்திக்கும் பெரிய போர் நிகழ்ந்தது. சிவனுக்கும் சக்திக்கும் போர் நிகழ்ந்தால் அதற்கு முடிவுதான் ஏது? சரியாக சொன்னாய். போர் முடிவுக்கே வரவில்லை. சதிதேவி போரை தானாக நிறுத்தி சிவனை மீறி சதிதேவி தக்ஷனின் யாகத்திற்கு சென்றார். சதிதேவி எடுத்து கூறியும் தக்ஷன் மறுத்ததால் சதிதேவி கோபத்தில் அக்னிகுண்டத்தில் இறங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டார். என்ன சொல்கிறீர்கள் குருவே? சதிதேவி தன் உயிரையே மாய்த்து கொண்டாரா? ஆம், சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டு சதிதேவியின் உடலை கையில் ஏந்தி கொண்டு மகா கோர ருத்ர தாண்டவம் ஆடினார். சிவனின் கோர தாண்டவம் 7 லோகங்களையும் கதிகலங்க வைத்தது. தேவர்களும் ரிஷிகளும் ஆதிபராசக்தியை நாடினார்கள். ஆதிபராசக்தி இதற்கான தீர்வை விளக்கினார். தீர்வா? என்ன தீர்வு குருவே? இதற்கு ஒரே தீர்வு சிவபெருமானையும் அவர் கையில் இருக்கும் சதிதேவியின் உடலையும் பிரிப்பதுதான். அது எப்படி சாத்தியம் குருவே? அதையும் ஆதிபராசக்தியே கூறினார். மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்திற்கு அந்த வலிமை உள்ளது என்றார். உடனே மகாவிஷ்ணுவின் சக்கராயுதம் சதிதேவியின் உடலை 51 பாகங்களாக பிரித்தன. அந்த 51 பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக கருதப்பட்டன. 51 சக்தி பீடங்களா? குருவே, நான் 18 சக்தி பீடங்கள் என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம்,
51 சக்தி பீடங்களில் ஆதிசங்கரர் 18 இடங்களை மகா சக்தி பீடங்கள் என்று அழைத்தார். இந்த மகா சக்தி பீடங்கள் நாம் தரிசித்து வணங்கி வந்தால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது ஐதீகம். கேட்க கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது குருவே. ஆம், இதுவே ஆதிசங்கரின் 18 மகா சக்தி பீடங்கள் உருவான கதை. இந்த 18 மகா சக்தி பீடங்களை சேலம் செவ்வாய்ப்பேட்டை மங்களாம்பிகை மாரியம்மன் கும்பாபிஷேக ஊர்வலத்தில் அலங்கரித்து நீங்கள் தரிசிக்க உதவிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. IVC Studios. We ensure your happiness.